கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே 13 லட்சம் ரூபாய் போதைப் பொருட்களை கடத்திய 5 பேர் சிக்கினர். ஈரியூர் அருகே நடைபெற்ற சோதனையில் கடைகளில் ஹான்ஸ் உள்ளிட்ட போதைப் பொருட்களை விற்பனை செய்வதற்காக பதுக்கி வைத்திருந்த 2 பெண்கள் உட்பட 4 பேர் சிக்கினர். அவர்கள் அளித்த தகவலின்படி சேலம் மாவட்டம் ஆத்தூரைச் சேர்ந்த முத்துலிங்கம் என்பவர் சிக்கினார். அவரிடமிருந்து 13 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 1300 கிலோ போதைப் பொருட்கள், ஸ்கார்பியோ, பொலேரோ ஆகிய 2 கார்கள் பிடிபட்டன. போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய ஸ்டாலின் ஆட்சியில் தினம் தினம் சமூக சீரழிவுகள் அரங்கேறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே இருசக்கர வாகனத்தில் மது பாட்டில்களை கடத்தி சென்ற நபர் பிடிபட்டார். கொத்தட்டை டோல்கேட் பகுதியில் வந்த இருசக்கர வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்ததில் அவர் புதுச்சேரியில் இருந்து மது பாட்டில்களை கடத்தி வந்தது தெரியவந்தது. இதையடுத்து சட்டவிரோதமாக மது பாட்டில்களை கடத்தி வந்த கடலூர் முதுநகரைச் சேர்ந்த செந்தில்குமார் பிடிபட்ட நிலையில் அவரிடமிருந்த 80 மது பாட்டில்கள் சிக்கியது. திறனற்ற திமுக ஆட்சியில் வெளிமாநிலங்களில் இருந்து தொடர்ந்து கஞ்சா, மது பாட்டில்கள் என போதைப் பொருட்களை கடத்தி வருவது தொடர்கதையாகி உள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே விற்பனைக்காக கஞ்சா கடத்திய 5 பேர் சிக்கினர். கண்டமனூர் சுடுகாடு பகுதியில் சந்தேகத்திற்கு இடமான வகையில் நின்றிருந்த நபர்களை பிடித்து விசாரித்ததில் அவர்கள் விற்பனைக்காக கஞ்சா வைத்திருந்தது தெரியவந்தது. இதையடுத்து விற்பனைக்காக கஞ்சா வைத்திருந்த கருப்பசாமி, ஜெயபிரகாஷ், ஆனந்த் பாண்டி, சர்மா, இளங்கோவன் ஆகிய 5 பேர் பிடிபட்டனர். பிடிபட்ட நபர்களிடமிருந்த சுமார் 4 கிலோ கஞ்சா சிக்கிய நிலையில் 3 பேர் தலைமறைவாகி உள்ளனர். திறனற்ற திமுக ஆட்சியில் காவல்துறை கஞ்சாவை கட்டுப்படுத்த தவறியுள்ளதால் தமிழகம் போதைப் பொருட்களின் மையமாக செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.